कृष्ण माता जी। कृष्ण। பழம் சாப்பிடாம வச்சிருக்க. ஹரிசங்கர் பிரபு அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? சித்ரா மாதாஜி அன்மியூட் பண்ணிக்கிறீங்களா? படிக்கலாம். हरीश माता जी, ओके माता जी। हरे कृष्ण प्रभु। थैंक यू प्रभु। असंयतात्मना असंयदात्मना योगो योगो असंयतात्मना योगो असंयदात्मना योगो असंयतात्मना योगो असंयदात्मना योगो दुष्प्राप 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 इति मतिः इति मे मदि इति मे मतिः इति मे मदि। हरे कृष्णा கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கிறீங்களா? दुष्प्राप इति मे मतिः दुष्प्राप इति मे मदि वश्यात्मना तु यतता वश्यात्मना दूयददा वश्यात्मना तु यतता वश्यात्मना दूयददा। ஹரிசங்கர் பிரபு அந்த இடத்துல அந்த தா இருக்கு இல்லையா, அது தா வந்து நம்ம தான்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் பிரபு, தா சொல்லக்கூடாது. தா. ओके वश्यात्मना तु यतता वश्यात्मना दूयददा शक्यो वाक्तुम् उपायतः 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 शक्यो वाक्तुम् उपायतः। फुल्ला படிக்கலாம். असंयतात्मना योगो असंयतात्मना योगो दुष्प्राप इति मे मतिः दुष्प्राप इति मे मतिः वश्यात्मना तु यतता वश्यात्मना तु यतता वश्यात्मना दूयदता शक्यो वाक्तुम् उपायतः शक्यो वाक्तुम् उपायतः। हरे कृष्ण माताजी। चित्रा माताजी படிக்கிறீங்களா ஒரு தடவை? எஸ் மாதாஜி. பதம் 36. असंयदात्मनो योगो दुष्प्राप इति मे मदिः वस्यात्मना तु यतता सख्यो वाप्तुम् उपायतः। हरे कृष्णा। थैंक यू माताजी। माताजी हरे माधव जय कुंज विहारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभ जय गिरिवरधारी यशोदनन्दन व्रज जन रञ्जन यशोदनन्दन व्रज जन रञ्जन यमुनतीरावनचारि यमुनतीरावनचारि जय राम माधव
जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा माधव राधे जय जय राध जय जगन्नाथ जय बलदेवा जय सुभद्रमयी जय सुदर्शन जय प्रभुपदा जय प्रभुपदा शिल प्रभुपदा जय गुरुदेवा जय गुरुदेवा लील गुरुदेवा निताय गौर हरि बोल निताय गौर हरि बोल हरे कृष्णा मंगलाचरणத்தோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? நான் 6.36 படிக்கிறேம்மா. எஸ் மாதாஜி. கட்டுப்படாத மனதை கொண்டவனுக்கு தன்னை உணர்தல் கடினமான செயலாகும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தி சரியான வழியில் முயல்பவனுக்கு வெற்றி நிச்சயம். இதுவே என் அபிப்பிராயம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா தியான யோகம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு 36th ஸ்லோகா. அர்ஜுனன் என்ன கேட்டாரு அப்படின்னா, மனசு அமைதியே கிடையாது, அது குழப்பம் நிறைந்தது, அடங்காதது. காற்று அடக்கிறத விட மனசு அடக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட சொல்றாரு. பகவான் சொல்றாரு, கண்டிப்பா இது கடினம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை எப்படி அடக்கணும் அப்படின்னா அபியாசம் பயிற்சியாலையும் துறவரம் அதாவது பற்றின்மையாலும் நம்ம அடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவ்வளவு ஸ்லோகம் போன ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இது. அதுக்கப்புறம் அசம்யதாத்மனா யோகோ அப்படின்னா அடக்கப்படாத மனம் உடையவர்களால யோகத்துல வெற்றி பெறுவது. துஷ்பிராப இதி மே மதிஹி மிகவும் கடினமானது கடினமானது அப்படின்னு கருதுறேன் அப்படின்றாங்க. வஷ்யாத்மனாது யுததா அப்படின்னா ஆனால் மனச கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உரிய முயற்சி செய்பவனால சத்யோ அவாப்யதும் உபாயத்தக யோகத்துல வெற்றி பெறுவது சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் ஒருத்தவங்க சரியான வழியில சரியான முயற்சி செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. அது பௌதிகமான செயலா இருந்தாலும் சரி, ஆன்மீகமான செயலா இருந்தாலும் சரி, இவன் சாண்டிங் பண்றதா இருந்தாலும் சரி, பாகவதம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதோட முயற்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா சரியான வழியில இருக்கணும். அப்பதான் நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு கால ஆத்துலயும் ஒரு கால சேத்துலயும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அதனால அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம வெற்றியும் அடைய மாட்டோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ கட்டுப்படாத மனசை கொண்டவனுக்கு தன்னை உணர்றது கடினம் அப்படின்னு சொன்னாரு இல்லையா? இப்போ மனசை கட்டுப்படுத்தாம எப்ப பார்த்தாலும் நம்ம பணம், பதவி, புகழ், பேரு அப்படின்னு நம்ம அழிஞ்சிட்டு இருக்கோம். அப்படி இருக்கோம் அப்படின்னா நம்மளால நம்மளை பத்தி யோசிக்க முடியுமா? யோசிக்கவே முடியாது. நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இன்னும் ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணலாம், ஆபீஸ்ல ஓவர் டைம் பண்ணி இன்னும் எப்படி நல்லா பெஸ்டா ஒரு கார் வாங்கலாம்,
எப்படி என்ஜாய் பண்ணலாம். சோ அதுலயே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளால வந்துட்டு நம்ம நம்ம யாரு அப்படின்றது தன்னை உணரும் ஆத்மா யாரு, தான் யாரு, பகவான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கும். அப்புறம் வந்துட்டு தான் ஆத்மா பகவானுடைய சேவகன், பகவானுடைய பாட்டன் பாசல் அங்கங்கள் அப்படின்றது தெரிஞ்சுப்பான். ஆனா அவனுக்கு இதெல்லாம் பௌதிகத்திலேயே அவனோட நாட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி ஆன்மீகத்துல வந்து அவனுக்கு வந்து இந்த எண்ணங்கள் தான் வரும்? வராது இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கணவன் இருக்காரு. அந்த கணவனுக்கு யாராவது ஒரு பொண்ணை பிடிச்சிருது அப்படின்னா எப்பவும் அந்த பொண்ணை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல இருக்க மனைவியை வந்து அவருக்கு நினைக்கிறதுக்கு நேரமே இருக்காது இல்லையா? சோ அந்த மாதிரிதான் பௌதிகத்திலேயே நம்ம நம்மளோட புலன்களை செலுத்திட்டு இருக்கோம் அப்படின்னும் போது நம்ம தன்னை உணர வந்து கஷ்டம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான் அப்படின்னா அவனுடைய டியூட்டி என்ன? படிக்கிறது தான். ஆனா அவன் வந்து கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் மொபைல பாக்குறான், ஒரு மணி நேரம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறான், ஒரு மீதி நேரத்துல வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா விளையாட போயிடுறான். சோ இப்படியெல்லாம் இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி புக்கே இருந்தாலும் புக்குக்கு முன்னாடியே இருந்தா கூட அவனால அந்த பாடத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா அவனோட மனசு வந்து அங்க இல்ல. அதனால அவனால அதுல வெற்றி பெற முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரிதான் வாழ்க்கையிலயும் ஆன்மீகத்துல கூட எப்படி அப்படின்னா மனம் வந்து பௌதீகத்திலேயே அலைஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம தன்னை வந்து உணர முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதனால என்ன பண்ணணும், பௌதீகப்பட்டதுல கொஞ்சம் கொஞ்சமா விடணும். நம்ம வந்து ஆன்மீகத்துல வந்து ஆன்மீக பக்கம் நம்மளோட பார்வையை கொஞ்சம் செலுத்தணும். ஒரு பக்கம் பௌதீக ஆசையை வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கமும் வந்து ஆன்மீகத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதனால ஒரு பிரயோஜனம் இருக்காது. அதனால முன்னேற்றம் இருக்காது. பிரயோஜனம் சொல்ல வரல, முன்னேற்றம் இருக்காது. இப்போ ஒரு ஓட்டவாளி பக்கெட் இருக்கு அப்படின்னா தனியா திறந்து விடுறோம் அப்படின்னா ஒரு பக்கம் அது போய்கிட்டே இருக்கு. அதனால ஏதாவது யூஸா இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இல்ல அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். அதனால இதுக்கு பிரபுபாதர் கூட என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு அனாலஜி இதுல பர்பட்ல கொடுத்திருக்காரு அப்படின்னா ஒரு பக்கம் நம்ம வந்து அடுப்பு வந்து எரிய வைக்கிறதுக்கு பத்த வைக்கிறோம், ஒரு பக்கம் தண்ணியை ஊத்துனா அந்த அடுப்பு எப்படி எரியும்? எரியாது இல்லையா? சோ அந்த மாதிரி இங்க அடுப்பு எரியறது அப்படின்றது ஆன்மீகத்தோட கம்பேர் பண்றாங்க, அந்த பௌதீகத்தை வந்து அந்த தண்ணி ஊத்தி அணைக்கிறதோட கம்பேர் பண்றாங்க. சோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மனதை கட்டுப்படுத்தாம யோகம் வந்து செய்யறோம் அப்படின்னா அந்த காலம் வந்து விரயம் தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ அதனால அப்படி நம்ம யோகம் பண்றோம், மனசை கட்டுப்படுத்தாம யோகம் பண்றோம் அப்படின்னா பௌதீகத்துல வேணா கொஞ்சம் ஏதாவது ஜிம் போறோம், அது பண்றோம் இது பண்றோம், கொஞ்சம் ஏதாவது மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா ஆன்மீகத்துல அதனால எந்த பிரயோஜனம் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அதனால அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் போட்டா அது போக்கஸா போகும். இப்ப கடிவாளம் இல்லை அப்படின்னா குதிரை அங்கங்க அது பார்க்க விட்டோம் அப்படின்னா அது ஒரு இடத்துல ஒழுங்கா இருக்காது, இந்த போக்கஸ் வந்து இருக்காது. அதனாலதான் அதுக்கு கடிவாளம் போட்டுடுறாங்க. சோ அந்த மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கும்போது வந்து நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது நம்மளோட புலன்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல் ஆயிடுது அப்படின்றத பாக்குறோம். அப்போ கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் பக்தி செஞ்சாலே போதும், அவன் ஈஸியா இந்த யோகிகள் எல்லாம் பண்ணக்கூடிய அந்த பலன்கள், யோகம் பண்ணி பெறக்கூடிய பலனை வந்து அவன் வந்து அடைஞ்சிடுறான். அதே யோகம் பண்றவங்க வந்து கிருஷ்ணரை நினைக்கல அப்படின்னு சொன்னா அந்த பண்ண யோகம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பகவான் இந்த ஸ்லோகத்துல சொன்னாரு, சரியான மனசை கட்டுப்படுத்தி சரியான முயற்சி அந்த வழியில முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்றாருன்னா இது எனது அபிப்பிராயம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஆர்டரா சொல்லல. இங்க பகவானுக்கு மேல யாரும் கிடையாது, யாரும் அவரை வந்து ஆர்கியூமெண்ட் பண்றதோ அவருக்கு அதிகாரம் போடுறதோ ரூல்ஸ் போடுறதோ கிடையாது. ஆனா அப்படி இருந்தும் பகவான் என்ன பண்றாரு, இது என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு தான் சொல்றாரு. சோ நமக்கு பகவான் வந்து கொஞ்சம் சுதந்திரம் கொடுத்திருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நம்ம வந்து பக்தி பண்ணி பகவான் கிட்ட போகிறது, பகவான் கிட்ட போகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவான் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்விலிருந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செஞ்சு நம்மளோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு வெற்றி நிச்சயம். வெற்றி நிச்சயம் என்ன? கண்டிப்பா பகவான் கிட்ட போவோம் அப்படின்றது நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஸ்லோகத்துல இப்படி பக்தி பண்ணி கூட சம்டைம்ஸ் ஏதாவது காரணங்களால பக்தி பண்ண முடியாம தடைப்பட்டு போயிடுச்சுன்னா அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றத அடுத்த வர ஸ்லோகத்துல வந்து தொடரும். அதை அடுத்த வாரம் பார்ப்போம். பாகவதம்க்கு போயிடலாம். அத்தியாயம் 29.
नारायण नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायस्य भद्रेषु नित्यं भागवत सेवया भगवति भक्ति श्लोके भागवति भक्तम श्लोके भक्ति भवति नैष्टिकी मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयति गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुतीरधारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ஹரே கிருஷ்ணா. இப்போ என்னோட டாபிக் என்ன அப்படின்னா ராச நடனம் அறிமுகம். இதுல என்னன்னா நம்ம முன்ன வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா கோவர்தன பூஜையை பூஜை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்திரன் கோபப்பட்டு மழைகளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கோவர்தன மழையை பகவான் தூக்குனாரு. அதுக்கப்புறம் கோபியர்கள் என்ன பண்றாங்க, பகவான் கிருஷ்ணர் அந்த பண்ண அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லி ஒருத்தர் இந்த வயசுல இதை பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த புகழை சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நந்த மகாராஜா அதுக்கு அடுத்தது ஏகாதசி விரதம் இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் துவாதசிக்கு கங்கையில குளிக்க போறாங்க. அப்போ வருண பகவானால அவங்களோட தூதர்களால அவங்க பிடிக்கப்படுறாங்கன்னு பாக்குறோம். ஏன்னா சீக்கிரமா ரொம்ப சீக்கிரம் குளிக்க போனதுனால. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் போய் அவரை மீட்டு கூட்டிட்டு வராரு அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்லோகம்ல கோவர்தன மழையை பகவான் எப்ப தூக்குனாரு அப்படின்னா அவரோட 7 வயசுல தூக்குறாரு. இந்த ராச நடனம் அப்படின்றது எப்போ அப்படின்னா அவருக்கு 8 வயசு அப்பதான். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிருஷ்ணர் ஆடைய திருவிழா அந்த டாபிக்லயே நம்ம பார்த்தோம். எல்லா கோபியர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கார்த்தியாயனி தேவி கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னா கிருஷ்ணர் எங்களுக்கு கணவனா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிரேயர் பண்றாங்க. அந்த ராச நடனம் எப்ப நடக்குது அப்படின்னா இலையுதிர் காலத்துல பௌர்ணமி அப்ப நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இங்க பகவான் அந்த ராச நடனம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலி இங்க பகவானுக்கு எந்த விருப்பமும் கிடையாது. ஏன்னா பகவான் 6 ஐஸ்வர்யங்களை முழுமையா பெற்றவர் தான் பகவான். என்னன்னா அந்த 6 ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வம், பலம், அழகு, அறிவு, அப்புறம் துறவு, புகழ். இத 6ஐயும் பகவான் முழுமையா பெற்றதுனால அவருக்கு எதுலயும் பற்றெல்லாம் கிடையாது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த ராச நடனம் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு பௌதிக நடனம் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணருக்கு கோபியரோட நடனம் ஆடுறது ஆன்மீகமயமானது. அது எந்த சக்தி அப்படின்னா யோகமாயா. அது யாரோட கண்ட்ரோல் அப்படின்னா ராதாராணியோட கண்ட்ரோல். ஆனா அதே பௌதிகத்துல நம்ம அந்த ஒரு யுவதி டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அது அவங்களோட புலன் இன்பத்துக்காக ஆடுறாங்க. அது மகாமாயையோட கண்ட்ரோல்ல அவங்களோட இன்சார்ஜ்ல, ஏன்னா சொந்த புலன் இன்பத்திற்காக. சோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? சைத்தன்ய சரிதாமிர்தத்துல யோகமாயாவுக்கும் மகாமாயாவுக்கும் எப்படி டிஃபரன்ஸ் சொல்றாங்கன்னா யோகமாயா அப்படின்றது ஒரு தங்கச்சங்கிலி, மகாமாயா அப்படின்றது ஒரு இரும்பு சங்கிலி அப்படின்னு. ஆனா ரெண்டுமே ஒரு உலோகத்தால கட்டப்படுற ஒரு உலோகம் தான். பட் இருந்தாலும் ரெண்டுக்கோட தன்மை வேற இல்லையா? சோ அந்த மாதிரி பௌதீகத்துல இருக்கக்கூடிய அந்த இந்த மாதிரி டான்ஸ் பண்றது அந்த மாதிரி உள்ள அந்த நடனமும் பகவான் கோபியரோட ஆடுற நடனத்துக்கும் அது தன்மை வேற அப்படின்றத இங்க டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. சோ அதனால நம்ம அதை தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சொந்த புலனுக்காக புலன் திருப்திக்காக பண்ணா அது ஜட செயல். பகவானோட திருப்திக்காக செய்யும் போது அது ஆன்மீக செயல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு வேலைக்காரன் இருக்காங்க. அந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஊதியம் கிடைக்கிற வரைக்கும் அவங்க வேலை பண்ணுவாங்க. ஊதியம் கிடைக்கல, ஸ்டாப் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆனா கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படி இல்லை இல்லையா? பக்தர்கள் என்ன பண்றாங்க, ஊதியம் கிடைக்கணும்னா பண்றாங்க, தொடர்ந்து அவங்க சேவை பண்றாங்க. அதுதான் ஆன்மீகத்துக்கும் பௌதிகத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் கிருஷ்ணர் அந்த கோபியரோட அந்த வயசு நம்ம முன்னாடி ஆல்ரெடி பார்த்தோம், 8 வயசுட்டு. அந்த காலத்துல எல்லாம் பெண்களுக்கு சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஒரு 11-12 வயசுல எல்லாம் அவங்களுக்கு குழந்தைகள் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க கிருஷ்ணர் கணவரா வரணும். அவங்க எல்லாம் அங்க இருக்கவங்க எல்லாம் என்னன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க தான். ஆனாலும் அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரை கணவரா வரணும் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணி ஒரு நம்பிக்கையோட ப்ரேயர் அவங்க பண்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே எல்லாரோட கணவர் யாரு அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் தான்.
ஏன்னா அவர் தான் உன்னத ஆளுநர். அதனாலதான் வந்து எல்லாரும் அப்படி ப்ரேயர் பண்றாங்க. அதற்காக கோபியர்கள் வந்து, ஆனா அதுக்காக எல்லாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது இல்லையா கிருஷ்ணரால. சோ அதனால கிருஷ்ணரோட எப்படி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா தாசிய ரசத்துல, அதுக்கப்புறம் சாக்கிய ரசத்துல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வாச்சல்ய ரசத்துல, அதுக்கப்புறம் இன்னொரு ரசம் என்ன அப்படின்னு சொன்னா மாதுரிய ரசத்துல எல்லாம் பகவானோட நம்ம உறவு வச்சுக்கலாம், ரிலேஷன்ஷிப் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா பரக்கிய ரசம் அப்படின்றது. அது என்ன அப்படின்னா கோபியருக்கும் ராதாராணி சாரி இவங்களுக்கும் கிருஷ்ணாவுக்கும் உள்ள ஒரு உறவு தான் வந்து அந்த பரக்கிய ரசம் அப்படின்றது. பரக்கிய ரசம் அப்படின்னு சொன்னா ஒரு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொருத்தரை வந்து காதலிக்கிறாங்க, இன்னொருத்தருக்கு மேல அன்பு இருக்கு அப்படின்றாங்க இல்லையா. சோ அதுதான் வந்து பரக்கிய ரசம். பட் அது ஆன்மீகத்துல வந்து தூய்மையா இருக்கு. ஆன்மீகத்துல எப்படி அன்பு அன்பாவே இருக்கும், ஆனா அது பௌதீகத்துல வந்த உடனே அந்த அன்பு என்னவாயிடுது, காமமா மாறிடுதோ அந்த மாதிரி இந்த பரக்கிய ரசம் அப்படின்றது வந்து ஆன்மீகத்துல பியூர், பட் இங்க பௌதிகம் வரும்போது அது வந்து திரிபடைஞ்சிருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். எப்படி ஒரு குளக்கரையில ஒரு மரம் இருக்கு, இந்த ஜட உலகமே எப்படின்னா ஆன்மீக உலகத்தோட பிரதிபிம்பம் தான். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குளக்கரையில ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் வந்து எப்படி அந்த குள தண்ணியில நமக்கு தெரியும், அந்த செடி அந்த இலைகள் எல்லாம் வந்து கீழே பாகமா தெரியும், மேல தெரியுதுன்னா தண்டும் வேரும் இருக்க மாதிரி தெரியும் இல்லையா. சோ அந்த மாதிரிதான் அந்த பௌதிக உலகத்தோட பிரதிபிம்பம் தான் வந்து இந்த ஆன்மீக உலகத்தோட பிரதிபிம்பம் தான் இந்த பௌதிக உலகம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சோ அதனால அந்த அது பழகிய ஒரு ரசம் அப்படின்றது வந்து அங்க வந்து பியூரா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். இன்கேஸ் இங்க பௌதிகத்துல யாராவது அதை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது எதுக்குன்னா நம்ம பாய்சன் பருகிறதுக்கு சமம் அப்படின்னு பாகவதம்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான். சோ ஓகே, இப்போ வந்து அந்த இலையுதிர் காலம் பௌர்ணமி நைட்டு இரவு அந்த ராச நடனம் நடக்குது. அப்ப வந்து அப்போ அந்த முழு சந்திரன் அப்ப இருக்காங்க. அந்த வானம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா குங்குமம் அப்படியே தளிக்கப்பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. அதை எக்ஸாம்பிள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு பெண் இருக்கா, தன்னோட கணவன் வந்துட்டு இப்ப எங்கேயாவது வெளிநாட்டுல ஏதாவது வேலைக்கு போயிடுறாரு, அவர் வராரு அப்படின்னா அவர் எவ்வளவு அழகா மங்களமா ரெடி ஆயிட்டு குங்குமம் எல்லாம் வச்சு மேக்கப் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி அந்த வானம் வந்து அப்படியே சிகப்பு நேரத்துல அடிவானம் வந்து சிவந்தும் முழு நிலவோட இருக்கு அந்த பௌர்ணமி அப்போ, இலையுதிர் கால பௌர்ணமி அப்போ. அப்போ வந்துட்டு கிருஷ்ணர் கோபியரோட நடனம் ஆடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே ரொம்ப நறுமணமா இருக்கான். அந்த நறுமணம் என்ன பண்ணுதுன்னா கிருஷ்ணரோட அந்த குழல் இசைய பல மடங்கு 10 மடங்கு பக்கம் அதிகரிக்குது. சோ அப்போ கோபியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சரி, அதே மாதிரி அந்த பூவோட வாசனை வந்து அவ்வளோ ரொம்ப அதிகமா இருக்கு. கோபியர் என்ன பண்றாங்கன்னா கிருஷ்ணரோட அழகுல அப்படியே மனசை வந்து பறி கொடுத்துடுறாங்க. அப்படி அப்போ வந்து கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் ஊதுறாரு. ஆனா அங்க வந்து கோபியர்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்களோட வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க காதணி அணிஞ்சிட்டு இருக்காங்க, ஒரு காதுல கம்மல் போட்டுட்டு அப்படியே இன்னொரு காதுல போடாம வராங்க. ஒருத்தவங்க பால் கறந்துட்டு இருக்காங்க, அப்படியே விட்டுட்டு வராங்க. ஒருத்தவங்க குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க அப்படி அப்படியே விட்டுட்டு வராங்க. சோ பகவானோட அந்த புல்லாங்குழல கேட்ட உடனே எல்லாத்தையும் வந்து அப்படி அப்படியே வந்து போட்டுட்டு வந்து இவங்க வராங்க. ஆனா என்னன்னா இப்போ சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க, அதுவும் அப்படி அப்படியே விட்டுட்டு வராங்க. இப்போ அந்த கண்ணுக்கு போடுற அந்த ஐலைனரை எடுத்து லிப்ஸுக்கும், லிப்புக்கு போடுற லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணுக்கும் அப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டு வராங்க. இந்த மாதிரி ஓடி வராங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியம், இவங்க எங்க போறாங்க, ஏன் இப்படி அவசரமா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி மனு சம்ஹிதையில சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பெண்ணானவள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி தந்தையோட பாதுகாப்புல இருக்கணுமா, மேரேஜுக்கு அப்புறம் கணவரோட பாதுகாப்புல இருக்கணும், அதுக்கப்புறம் கணவருக்கு அப்புறம் தன்னோட பையனோட பாதுகாப்புல வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க வந்து அவங்களோட கணவர் பெற்றோர் சகோதரர்களை தடுக்கிறாங்க. அதையும் மீறி இவங்க அந்த கோபியர்கள் வந்து போறாங்க. அந்த புல்லாங்குழல் இசையை கேட்ட உடனே வந்து அவங்க வந்து போறாங்க. அப்போ ஒரு சிலரை வந்து என்ன பண்றாங்கன்னா வலுக்கட்டாயமா என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கவங்க புடிச்சு வீட்டுல வச்சு லாக் பண்ணிடுறாங்க. அப்போ பண்ணும்போது
அவங்க அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. ஆனா அவங்க ஆல்ரெடி கிருஷ்ணரை மனசுல நல்லா அவங்க பதிச்சு வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை அப்படியே தியானம் பண்றாங்க. எப்படின்னா 6.47 ஸ்லோகால சொல்லப்பட்டிருக்கு. யோகினாம் அபி சர்வேஷம் அந்த ஸ்லோகம்ல யோகிக்கு மத்தியில யார் ஒருத்தன் நம்பிக்கையோடு எப்போதும் என்ன நினைச்சு தன்னுள் என்ன நினைச்சு அன்பு தொண்டு புரியிறானோ அவனே யோகத்துல என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் என்னை விட எல்லாரையும் விட உயர்ந்தவனும் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ அந்த மாதிரி இந்த கோபியர்கள் வீட்டுக்குள்ள அடப்பட்டு இருந்தா கூட பகவானை தியானித்து ஒரு பக்குவம் அடைஞ்ச யோகி மாதிரி இருக்காங்க ஒரு சில கோபியர்கள் அப்படின்றத பாக்குறோம். அது இந்த கோபியர்கள்லாம் யாரு அப்படின்னா ராதாராணியோட எக்ஸ்பான்ஷன் தான். கிருஷ்ணர் இங்க லீல பண்றாரு அப்படின்றதுக்காக இந்த மானுட ரூபத்துல வந்து இங்க வந்து இவங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோபியர்கள் ஒரு சிலர் இந்த வீட்டுல அடப்பட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்க அழறது அவங்களோட பாவம் புண்ணியம் எல்லாத்தையுமே போக்கிடுறாங்க. ஏன்னா பகவானையே ஸ்மரணிச்சுட்டு அவங்க அழறாங்க இல்லையா, அப்போ அவங்களோட பாவ புண்ணியங்கள் எல்லாம் வந்து போயிடுது அப்படின்றாங்க. சரி, எல்லா கோபியர்களும் வந்துடுறாங்க. எல்லாரும் கிருஷ்ணரை சுத்தி நின்னுடுறாங்க. அப்ப கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறாரு. பிருந்தாவன நங்கைகளே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. இங்க நீங்க ரொம்ப பாக்கியசாலிதான். ஏன்னா நீங்க எல்லாமே எனக்கு பிரியமானவங்க தான். நீங்க வந்து இங்க வந்திருப்பது ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்து உங்களோட கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த இந்த மிட் நைட்ல நள்ளிரவுல நீங்க வந்திருக்கீங்க. நீங்க வந்திருப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இவர் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து கேக்குறாரு கோபியர்கள் கிட்ட. ஆக்சுவலி அவங்க எல்லாம் அவங்களோட வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. புல்லாங்குழல ஊதி வர வச்சது கிருஷ்ணர். ஆனா வந்து அவர் இங்க என்ன பண்றாரு, அப்படியே கேட்ட உடனே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கரமா ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் சிவனேன்னு வேலை பண்ணிட்டு இருந்தா ஊதி வர வச்சுட்டு இப்ப எப்படி கேள்வி கேட்கறத பாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாக்குறாங்க. ஆனாலும் அதை வந்து ரசிக்கிறாங்க. அடுத்தது கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த நைட் டைம்ல இங்க இந்த கொடிய விலங்குகள் எல்லாம் இங்க நடமாடும். சோ அதனால இங்க உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. சோ சீக்கிரமா உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப கோபியர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. அப்ப மறுபடியும் வந்து கிருஷ்ணர் சொல்றாரு, உங்களை தங்களை தாங்களே பாதுகாக்கும் இன்னும் உங்களுக்கு அந்த சக்தி வரல. சோ அதனால நீங்க உடனே வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கோபிகள் வந்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எல்லாம் வந்துட்டு இளம் வயசு பெண், நானும் ஒரு இளையவனா இருக்கேன். சோ இது வந்து உச்சிதம் கிடையாது. சோ நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது ஏன்னா நீங்க அங்கெல்லாம் வந்து எல்லாரையும் யாரோட பர்மிஷனும் கேட்காம வந்திருப்பீங்க. அதனால உங்களோட குழந்தைகள்லாம் கூட அங்க அழுதுட்டு இருக்கும். நீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு உடனே கோபியர்களுக்கெல்லாம் வந்து என்ன ஆகுது, இவ்வளவு நேரம் பொறுமையா தான் இருந்தாங்க. பட் ஆனா அவங்களுக்கு வந்து கோபம் வருது. அப்படியே அவங்க என்ன பண்றாங்க, அந்த கோபத்தை எப்படி மாத்திக்கிறாங்க அப்படின்னா அந்த வனத்தை பார்த்து அப்படியே ரசிக்கிற மாதிரி பாக்குறாங்க. அப்ப கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிட்டாரு வனத்தை. ஏன்னா அந்த வனம் எப்படி இருக்கு அப்படின்னா முழு நிலவு, அந்த வானம் அப்படியே செக்கச்சவேன்னு இருக்கு. சோ அங்க அவ்வளோ பிரைட்டா இருக்கு. அந்த வனத்தை ரசிச்சதெல்லாம் போதும், நீங்க வீட்டுக்கு டக்குன்னு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. உடனே வந்து ரொம்ப பிரியம் அப்படின்னு தெரியும். நீங்க குழலிசைய வந்து கேட்டு வந்தீங்க. ஏன்னா நீங்க என் மேல கொண்டுள்ள அந்த அன்பும் அந்த பிரியமும் சரிதான். ஏன்னா எல்லா உயிர் வாழியுமே என்னுடைய அம்சம் தான். அதனாலதான் அவங்க எல்லாமே என்கிட்ட பிரியமா இருக்காங்க அப்படின்றத பகவான் வந்து இங்க சொல்றாரு. அதுக்கு கிருஷ்ணர் அதுக்கப்புறம் சொல்றாரு, நம்பிக்கை துரோகம் செய்யாம கணவனுக்கு செய்யாம உடனே வந்து கற்புடைய பெண் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து அதுதான் தர்மம். சோ அதனால டக்குன்னு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க ரச நடனம் தான். ஆனா பகவான் வந்து இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும் அப்படின்றது வரைக்கும் சொல்லியிருக்காரு. என்னன்னா கணவனுக்கு சேவை பண்ணணும். அந்த கணவன் கெட்டவனா இருந்தா கூட சரி, அவன் வந்து ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டமற்றவனா இருந்தா கூட சரி, வயசானவன் நோய்வாய்ப்பட்டு அவனால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா கூட நம்ம வந்து கணவனை விட்டு விலகக்கூடாது அப்படின்றத இந்த ராச நடனத்துல சொல்லியிருக்காரு. சோ அந்த மாதிரி செய்யும் போது அந்த பெண்கள் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய பெண்கள் வந்து உயர்நிலைய அடைகிறாங்க அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. சோ ஒரு பெண்ணு எப்படி இருக்கணும் அப்படின்றத பகவான் இங்க சொல்றாரு. மனமான பெண் வந்து அதே மாதிரி காதலனை தேடி போகக்கூடாது. அப்படி இது வேத முறைக்கு வந்து அதுபடி இது தவறுன்றத வந்து அப்புறம் உங்களுக்கு வந்து பிரியம், வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு என் மேல நிஜமாவே பிரியம் இருக்குன்னா வீட்டுக்கு போங்க.
போயிட்டு எப்பவும் என்னை பத்தி ஸ்மரன் பண்ணுங்க, என்னை பத்தி நாமத்தை சொல்லுங்க, என்னுடைய நாமத்தை சொல்லுங்க, அப்படி ஸ்மரன் பண்ணுங்க அப்படின்னு பகவான் வந்து இங்க ரெஃபர் பண்றாரு. ஸ்லோகா 9.34ல கூட மன்மனா பவ மத் பக்தோ, அதுல கூட எப்பவுமே என்னை பத்தி சிந்தனை செய், எனக்கு பக்தனாயிரு, எனக்கு வந்தனை செய், நீ என்கிட்டயே வருவாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சோ அந்த மாதிரி பகவான் இங்க சொல்றாரு, பக்தி தொண்டை எப்பவும் கிருஷ்ணரை தியானிப்பதிலும் துதிப்பதிலும் வந்து நிறைவேற்ற வேண்டும் அப்படின்றது. அப்ப கோபியர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன மன வருத்தம், அவங்களால மூச்சு கூட விட முடியல, அவங்களால எதுவுமே பேச முடியல. இவர் என்னன்னா இவரே வர வச்சுட்டு வீரவசனம் பேசுற மாதிரி இவர் எல்லா தத்துவத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தலை குனிஞ்சுக்கிறாங்க. தலை குனிஞ்சிட்டு தன்னோட காலை வச்சு மண்ணுல வந்து அப்படியே கோடு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே கண்ணுல தண்ணி கொட்டுது, அவங்க வச்சிருக்க அந்த குங்குமம் மை இதெல்லாம் வந்து அழியுது. அப்போ மன வேதனையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மௌனமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆஹ் நாங்க வந்துட்டு ஆஹ் ஏன்னா அந்த உள்ளங்கள்ல வந்து கிருஷ்ணரை மட்டும்தான் வச்சிருக்காங்க. முழு முதற் கடவுள்கிட்ட நாங்க சரணடைஞ்சோம், அந்த ஆத்மாக்களை அவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க ஆக்சுவலி அந்த கோபியர்கள். ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆஹ் ஒரு நாராயணர் கிட்ட சரணடைபவர்களுக்கு நாராயணர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அந்த மாதிரி நாங்க உங்க பாத கமலங்கள் அதுகிட்ட தானே சரணடைஞ்சோம், ஆனாலும் நீங்க இந்த வந்து இப்படி நிராகரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கோபியர்கள் வந்து பகவான் கிட்ட இது கரெக்டா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதுல வந்து அப்போ ஏன்னா நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீங்க, உங்க ஃபேமிலி கடமைகள் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாரு இல்லையா. அதுக்குதான் இவங்க சொல்றாங்க. எப்படின்னா 9.24ல கூட பர்போட்ல சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மரத்துக்கு வேருக்கு தண்ணி ஊத்தினாலே போதும், எல்லா பாட்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடும். அதே மாதிரி வயிற்றுக்கு சாப்பாடு போட்டாலே எல்லா பாகங்களும் நம்மளோட உறுப்புகளுக்கு வந்து எனர்ஜி கிடைச்சிடும் இல்லையா. சோ அந்த மாதிரி பகவானுக்கு பண்ணாலே வந்து எல்லாருக்குமே எனர்ஜி கிடைச்சிடும் அப்படின்னு கோபியர்களோட ஒரு கான்செப்டா அவங்க சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுனால எங்களுடைய கணவன் வந்து இல்லாம போயிட போறது இல்லை, அவங்க எப்பவுமே இருப்பாங்க. ஏன்னா நாங்க உங்களுக்கு பண்றதுனால அவங்க கண்டிப்பா எங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அப்புறம் கடைசியா வந்து ஏன்னா உண்மைதான் வந்து இறுதி கணவரா நாங்க ஏற்கும்போது அதே மாதிரி இந்த விவாகரத்துக்கோ இல்ல கணவன் பிரிஞ்ச நிலைக்கோ சாத்தியமே கிடையாது. இப்ப நம்ம பௌதீகத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா, விவாகரத்தானவங்க, கணவனை இழந்தவங்க, விடோஸ் அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பகவானை யார் ஒருத்தவங்க வந்து பகவான புருஷரா ஏத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றது சொல்லப்படுது. அப்புறம் வந்து இப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இருக்கும்போது ஆஹ் என்ன வருதுன்னா, எல்லாம் ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து பகவான் தான் அனுபவிப்பவர்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆல்ரெடி வந்து கிருஷ்ணர் வந்து கணவரா வேணும், இவங்க வந்து ப்ரேயர் பண்றாங்க, எங்களுடைய விருப்பத்தை வந்து கொன்று விடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த கோபியர்கள் வந்து கேக்குறாங்க. சோ அதனால எங்களுடைய மனசை எப்பவும் உங்ககிட்ட நாம் பறி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுடைய அந்த மனச குடும்ப காரியங்கள் மீதெல்லாம் நாங்க செலுத்தாம உன் மேல ஆழமா நாங்க செலுத்திட்டோம் ஒன்னு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய சிரிப்பு, அந்த குழல் இசைய வந்து நாங்க கேட்கறதுக்கு வந்து ரொம்ப ஈகரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி செயல்ல வந்து விரகத்தாபம் அப்படின்னு சொல்லப்படுது, அது வந்து எரிச்சிடும். சோ நாங்க எங்களோட உடலையே விட்டுடுறோம். அப்படி இல்லை அப்படின்னா, இந்த உடலை விட்டுறோம் அப்படின்னா நாங்க அடுத்த பர்த்ல வந்து உங்க பாத கமலத்துல வந்து சரணடைகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, வைகுண்டத்துல லக்ஷ்மி தேவிகள் அனுபவிக்க கூட அந்த பரம சுகத்தை வந்து வேற யாராலையும் கொடுக்க முடியாது, உங்களை தவிர யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கோபியர்கள் வந்து பகவான் கிட்ட வந்து பேசுறாங்க. உங்களை வந்து எங்களை மனைவியா ஏத்துக்கோங்க நாங்க சொல்லல, ஒரு சேவகர் ஒரு வேலைக்காரியா ஏத்துக்கோன்னு தானே நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வந்து ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பகவானை வர்ணிக்கிறாங்க. பகவானுடைய திலக்கா, அவரோட காதணி, அதையெல்லாம் வச்சு அவரோட முகம், அவரோட சிரிப்பு, புன்னகை இதெல்லாம் வச்சு கோபியர்கள் வந்து வர்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு புல்லாங்குழல இருந்து வெளிவர அந்த இசையால இந்த கவரப்படாத பெண்கள் யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இங்க ஏன்னா ஒரு பெண்ணை மட்டும் சொல்றாங்க அப்படின்னு ஏன் நினைக்கிறோம்னா, இங்க ஏன் ஸ்பெசிபிக்கா பெண்ணை மட்டும் சொல்றாங்க அப்படின்னா, எல்லாருமே ஸ்திரீகள் தான் எக்ஸப்ட் பகவான், அவர் மட்டும்தான் பரம புருஷன், மத்ததெல்லாம் ஆண் பெண் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சோ நம்ம எல்லாருமே ஸ்திரீகள் தான். அதனாலதான் இங்க வந்து ஸ்பெசிபிக்கா வந்து ஸ்திரீ பெண் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
கோபியர்கள் சொல்றாங்க, நாங்க மட்டும் இல்ல, ஒரு விலங்குகள், பறவைகள் எல்லாமே வந்துட்டு மனசை வந்து உங்ககிட்ட பறி கொடுத்துடுறாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த மாத்துறோம் அந்த மாதிரி கோபியர்கள் வந்து சொல்றாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, பார்த்து அப்படியே கோபியர்களை பார்த்து சிரிக்கிறாரு. சிரிச்ச உடனே அவங்களோட முகம் வந்து எப்படி ஆயிடுது அப்படின்னா 100 மடங்கு அழகாயிடுதான். அந்த கோபியர்களோட முகம் அழகாயிடுதான். புருஷோத்தமரான முழு முதல் கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா, நூற்றுக்கணக்கான கோபியர்களை சூழ்ந்த மாதிரி நிலையில அப்படியே எப்படின்னா கலர் கலரான மாலையெல்லாம் வந்து அணிஞ்சிட்டு இருக்காரு. அப்ப வந்து கோபியர்கள் அவங்களோட பாடி ஆடுறாங்க. கோபியர்களும் கிருஷ்ணரும் எப்படி இருக்காங்க அப்படின்னா, அந்த தாமரை மலரும் அள்ளி நிறைந்த அந்த யமுனை ஓரத்துல அந்த ஆற்றங்கரையில அந்த மலர் பகுதியில வந்து சேர்றாங்க. இப்படி கோபியர்களும் கிருஷ்ணரும் இப்படி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் ஒரு சின்ன கர்வம் வந்துடுது. எப்படி கர்வம் வருது அப்படின்னு சொன்னா, எனக்கு மத்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கர்வம் வந்துடுது. அந்த கர்வம் வந்த உடனே கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிடுறாரு. எதுக்காக அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு காரணமற்ற கருணை காமிக்கணும். ஆனா அந்த சின்ன ஒரு கர்வம் இருக்குல்ல, அதை போக்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்தை விட்டுட்டு அவர் விலகிடுறாரு. உடனே வந்துட்டு ஆனா அவர் விலகின உடனே அவருக்கு எதுவும் அங்க பற்று கிடையாது, துறவர். ஏன்னா 6 ஐஸ்வர்யங்களும் முழுமையாக பெற்றவர் தான் பகவான் கிருஷ்ணர். நம்ம சொல்லி பார்த்தோம். அதுல துறவு பற்றற்ற தன்மையும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதனால கிருஷ்ணருக்கு ஒண்ணு இங்க பற்றெல்லாம் கிடையாது அப்படின்றத பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் காணாத போன உடனே கோபியர்கள் அப்படியே எப்படி ஆயிடுறாங்க அப்படின்னா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது என்ன பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டு என்ன அப்படின்றத அடுத்ததுல நாளையோட கிளாஸ்ல பார்ப்போம். இந்த இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி கோபியர்களும் கிருஷ்ணர் புல்லாங்குழல ஊதின உடனே தன்னுடைய எல்லா டியூட்டியை விட்டுட்டு போறாங்களோ, அந்த மாதிரி கிருஷ்ணா உணர்வுல இருக்கும்போது பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படின்னா பௌதிக விஷயங்களை சொல்லி தடையா, இதனால நான் வரல அதனால வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. கோபியர்கள் எப்படி போனாங்க அந்த மாதிரி நம்ம பகவானோட சேவைக்கு நம்ம போகணும்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம். எப்படி கோபியர்கள் வந்து கிருஷ்ணர் கிட்ட அங்கதான் இன்பம் இருக்கு அப்படின்னு போறாங்க, அந்த மாதிரி கிருஷ்ண உணர்வில் இருக்கும்போது மத்த பௌதிக விஷய கஷ்டங்கள்லாம் வந்து நமக்கு பெருசாவே தெரியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இது ராசலீலை அப்படின்னாலும் பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத கோபியருக்கு சொல்றத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் சில ரூப கோஸ்வாமி சொல்றாரு, ஒரு ஒரு கோபி வந்து மற்றொரு கோபி கிட்ட சொல்றாங்களாம், உனக்கு வந்து இந்த பௌதிக இன்பம் வேணும்னா அந்த யமுனை கரையில புல்லாங்குழல இசைச்சிட்டு அந்த கோவிந்தன் கிட்ட நீ போகாத அப்படின்னு சொல்றாங்களாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ யார் ஒருத்தவங்க அந்த கோவிந்தன் கிட்ட மனசை பறி கொடுத்துடுறாங்களோ அவங்க வந்து இந்த பௌதிக விஷயத்துல அவங்களுக்கு நாட்டம் இருக்காது அப்படின்னு சொன்னதான் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன இதுல அடுத்தது என்ன டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பகவான் வந்து இந்த கோபியர்களுக்கு பல டெஸ்ட் கொடுக்கறாரு. என்னன்னா, உங்க கணவரை வெயிட் பண்ணுவாங்க, நீங்க சொல்லாம வந்துட்டீங்க, சோ நீங்க அந்த தவறு இந்த தவறு, இதெல்லாம் எதை தெரியப்படுத்துது அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு சரண்டர்ல வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்ற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம பூலோகம் போகும்போது என்னன்னா ஒவ்வொரு லோகத்திலயும் அவ்வளவு ஒரு ரம்மியமா இருக்குமா, அழகா இருக்குமா. அதுல ஏதாவது ஒரு லோகத்துல சின்ன பற்று கொஞ்சோண்டு வந்துச்சுன்னா கூட என்ன ஆயிடுவோம், அப்படியே நிறுத்தி அதே லோகத்துல விட்டுட்டு போயிடுவாங்களாம். சோ அது எதுவும் இல்ல, போக்கஸா இருக்கும்போதுதான் நம்ம பகவான் அடைய முடியும். சோ அதனாலதான் இவங்களை வந்து ஒவ்வொரு விஷயமா சொல்லி சொல்லி இது கிருஷ்ணர் வந்து சொல்றாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அவங்களோட அந்த சரண்டர் ஆட்டிடியூட வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் சில கோபியர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தடுக்கப்பட்டு வீட்லயே இருக்காங்க இல்லையா. ஆனா அவங்க எப்படி யோக நிலைக்கு வராங்க, ஒரு பக்குவம் அடைஞ்ச யோகி மாதிரி பகவான். ஏன்னா பல வருஷம் யோகிகள் போய் மன கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பகவானை தியானிக்கிறாங்க. பகவானை தியானம் பண்ணலாம் அது வேஸ்டா. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பக்குவம் அடைஞ்ச யோகி மாதிரி வீட்டுல இருந்துகிட்டே பகவானை ஸ்மரணிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்து ஒரு பக்குவம் அடைஞ்ச யோகி நிலையை அடைஞ்சாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நம்மளும் பகவான் ரூபத்தை மனசுல வச்சு பகவானோட நாம ஜபத்தை வந்து எப்பவும் ஜபிச்சுக்கிட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று பகவானுடைய ஸ்மரன்ல இருக்கும்போது நம்மளும் வந்து உயர்ந்த யோகியா ஆயிடலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதனால நமக்கு வெற்றி கிடைக்கும், பகவானுடைய லோகம் போவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. ஏதோ என்னோட புரிதல் இருந்து சொன்னேன். சோ ஏதாவது தவறுகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஹரே கிருஷ்ணா.
சிறப்பா இருந்து மேடம். கருத்து சொல்லலாமா? எஸ் பிரபு. அதாவது இங்க சொல்லக்கூடியது பூராவும் உங்களுடைய போர்வையா சொல்லிட்டீங்க. அதை கிராஸ் பண்ணக்கூடிய மென்டாலிட்டி எல்லாருக்கும் இதே டைம்ல இவ்வளவு போய் நீங்க சொன்னது பூரா இப்ப யாராவது ஒரு ஆளை ரிப்பீட் பண்ண சொல்லுன்னா யாருமே சொல்லிட மாட்டோம். அதாவது பிரபு கொடுக்கக்கூடிய ஃபீட் பண்ணக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபீட் பண்ணுங்க. இப்படி மொத்தமா ஃபீட் பண்ணா எங்களால அதை கிராஸ் பண்ணி பின்னால ஃபாலோ பண்ண முடியல மேடம். நான் என்னுடைய கருத்தை சொன்னேன், எல்லாருக்கும் உகந்ததா சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனா உங்களுடைய கருத்துரை நல்லா தான் இருந்தது. தேங்க்யூ பிரபு. ஆக்சுவலி இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் அப்படியே புரிஞ்சிடாது. ஏன்னா ஒரு லெசனே நம்ம எடுத்துக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு 1/2 hour ஆகும், செகண்ட் டைம் படிக்கும்போது 15 minutes ஆகும், அதுக்கப்புறம் படிக்கும்போது ஒரு 5 minutes ஆகும். ஸோ படிக்க 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 தான், அது கேட்க கேட்க தான் வந்து அதோட டைம் நமக்கு குறையும், புரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு எப்படி இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க அதை படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ்வளவுதான் பிரபு. சந்தோஷம். நல்லா தான் சொன்னீங்க, நான் தவறா சொல்லல, நல்லா தான் சொன்னீங்க. எங்களுக்கு அதை ஃபாலோ பண்ண முடியல. எங்க வயசுக்கு, என்னுடைய வயசுக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணி என்னால சொல்ல முடியல, அதுக்காக தான் பிரபு. சரிம்மா, சந்தோஷம் சந்தோஷம். ஹரே கிருஷ்ணா. High philosophical subject. High philosophical subject. எஸ் பிரபு. அது ரைஷா மாதாஜி, எஸ் பிரபு. மத்ததெல்லாம் ஒரு வதம் பண்ணும் போது அது ஒரு கதை, அது ஒரு ஒரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட்ல போகும். இப்ப நீங்க சொன்னது வந்து நம்ம வரதராஜன் சொன்ன மாதிரி ஹை பிலாசபி. அதனாலதான் அவர் சிவானந்த பிள்ளை சொல்லும் போது அதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர முடியல. இந்த கண்டினியூஸா போகும்போது அது எடுக்க முடியல. அந்த அது வரணும். அப்ப வதம் சொல்லும் போது அந்த அந்த மைண்ட் வந்து அந்த கதையை நோக்கி போகும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இது வந்து எப்படின்னா அந்த லீலைகளை பத்தி சொல்லும் போது அது கொஞ்சம் இது பண்ணி போகும்போது தான் தெரிஞ்சு, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 3-4 தடவை படிக்க போது அது கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும். கரெக்ட். பட் இருந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது. என்னன்னா ஒரு ஒரு வரியில சொல்லணும்னா அங்க ஒரு லீலை நடக்குது. அதாவது கோபியருக்கும் கிருஷ்ணருக்கும் நடக்கக்கூடிய லீலைகள் வந்து அது எந்த மாதிரி வருது அப்படின்றத வந்து பிலாசபிக்கல் பாயிண்ட்ல கொஞ்சம் டெப்தா போய் சொல்றதுனால கொஞ்சம் எடுத்துக்கிறது இதா இருந்துச்சு. கடைசியில் அந்த ஒரு சில விஷயங்கள் சொன்ன போது கொஞ்சம் புரியுது. எப்படின்னா இப்ப நீ சொல்லுவீங்களா அந்த நம்மளோட ரியாலிட்டியை கம்பேர் பண்ண போது எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்ப நம்ம கிருஷ்ண சேவையில இருக்கோம்னா, இப்ப இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, இல்ல இன்னைக்கு நான் ஒரு வேலை இருக்கு, அதுக்கப்புறம் கிளாஸுக்குன்னு போகாம எனக்கு கிளாஸ் தான் முக்கியம், அந்த வேலை முக்கியம் இல்லைன்னு வந்து உட்காரணும். அந்த அந்த மாதிரி தான் அவங்க எப்படி அது அந்த மாதிரி தான் அவங்க ஓடி வந்திருக்காங்க. அன்னைக்கு அவர் புல்லாங்களை ஊதுறே கடகடன்னு ஓடி வந்துட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பௌதிக இன்பத்தை விட்டுட்டு கடகடன்னு ஓடி வந்து நம்ம இருந்தோம்னா சீக்கிரம் கிருஷ்ண சேவையில போயிடலாம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த ராசி லீலைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தப்பா தான் நினைப்பாங்க. ஆனா இப்ப நீங்க கதை சொன்னதுல இருந்து இந்த பௌதிகத்துக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுது. ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க மாதாஜி. ஹரி கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. யாருக்கும் டவுட் இல்லைன்னா ரீகேப் போயிடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம வனஜா மாதாஜி இன்னைக்கு ரீகேப் பண்ணுவாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அத்தியாயம் 29 பதம் 36. அர்ஜுனர் கிருஷ்ணர் கிட்ட கேக்குறாரு, காற்றை கூட நம்ம அடக்கிடலாம், ஆனா மனத்தை அடக்கி எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல அப்படின்னு கேட்கிற பட்சத்துல கிருஷ்ணர் சொல்றாரு, அவ்வியாசம், துறவரம், பற்றின்மை, இந்த 3ஐயும் கடைபிடிச்சா கண்டிப்பா நாம எந்த செயல் செஞ்சாலும் அது வெற்றியில போய் முடியும், அது வெற்றியாதான் நமக்கு ஜெயமா தான் வரும் அப்படின்றத சொல்றாரு. இது பௌதீகமா இருந்தாலும் அதேதான், ஆன்மீகம் சார்ந்து இருந்தாலும் இதே வெற்றி தான் இருக்கும். ஆனா ஆத்துல ஒரு கால் சேற்றுல ஒரு கால் வைக்க கூடாது. சோ ஆன்மீகம் வழி நாம ரொம்ப கவனமா இருந்தோம்னா இந்த 3 விஷயங்களும் அவ்வியாசம், துறவரம், பற்றின்மை, இந்த 3ஐயும் உண்மையா கடைபிடிச்சோம்னா அதுல வெற்றி, நமக்கு ஜெயம்தான், மீண்டும் ஒரு பிறப்பு இருக்காது அப்படின்ற அளவுக்கு நம்மளோட பௌதீகத்துல ஈடுபடாம ஆன்மீகத்துல ஈடுபட்டு அதுக்கான வெற்றி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்காக உதாரணம் வந்து கணவன் மனைவி கிட்ட உண்மையா இருக்கணும், மனைவியும் கணவர்கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்கும் பொழுது கவனத்தை சிதற விடாம, மற்ற இடத்துல கவனத்தை சிதற விடாம புத்தகத்துல இருக்கிற விஷயங்களை படிச்சா அதுல வெற்றி ஜெயம் அப்படின்ற மாதிரியும் உதாரணமா குழந்தைங்களுக்கு சொல்லலாம் அப்படின்றதையும் எடுத்துருக்கலாம். சோ ஒரே பாதையில இருக்கணும்.
பிரபுபாதர் சொன்ன மாதிரி அடுப்பு பத்த வைக்கும் போது தண்ணியை அடுப்புல ஊத்திட்டு அதுல பத்த வச்சோன்னா அடுப்பு எரியறது சிரமம் இல்லை, அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரிதான் ஒரே கவனத்தோட நம்மளோட செயல்கள்ல இருக்கணும். ஆன்மீகத்துல நம்ம கவனத்தை செலுத்தி நம்ம கிருஷ்ணரோட உணர்வோட இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணரோட உணர்வுல இப்படி இருக்கும் பொழுது நாம யோக நிலையை அடைஞ்சிட முடியும். கிருஷ்ணரோட முழு உணர்வுல நம்ம இருந்தா யோக நிலையை நம்ம அடைஞ்சிடலாம். ஆனா யோக நிலையில இருந்தா கிருஷ்ணரை போயிட்டு நம்ம அடைய முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவும் இருக்கு. அந்த மாதிரி அடைய முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. இந்த அளவுல இப்படி கிருஷ்ணர் தன்னுடைய அபிப்பிராயத்தை இந்த விஷயத்துல சொல்லியிருக்காரு. அவர் தன்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இத சொல்லியிருக்காரு. பதம் 36ஓட ரீகேப் இது. பாகவதம் பௌர்ணமி நேரத்துல இரவு சமயத்துல யமுனா நதிக்கரையில இலையுதிர் காலம் 6 ஐஸ்வர்யங்களையும் 5 ரசங்களையும் சொந்தமானவர் இந்த கிருஷ்ணர். இந்த லீலைகள் 6 ரசத்தோட லீலைகளையும் அவர் பண்ணுவாரு. 5 ஐஸ்வர்யங்களையும் கொண்டவர் கிருஷ்ணர். இவர் கோபியர்களுக்கு ஒரு பரீட்சை வச்சு அவங்கள ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும், கிருஷ்ணரோட உணர்வுல அதிகம் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக அவர் ஒரு டெஸ்ட் வச்சார் கோபியர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்போ புல்லாங்குழல் அந்த கடற்கரையோரத்துல யமுனா நதிக்கரையில வாசிக்கிறாரு. கோபியர்கள் எல்லாரும் தன்னுடைய வேலைகளை விட்டுட்டு அப்படியே திருமணமாகாதவர்களா இருந்தா அப்பாவோட பாதுகாப்புல இருக்கிறவங்களும் வெளியில வந்துடுறாங்க. மனம் முடிச்சவங்களும் கணவரோட பாதுகாப்புல இருந்தாலும் வெளியில வந்துடுறாங்க. பிள்ளைகளோட பாதுகாப்புல இருக்கிறவங்களும் வெளியில வந்துடுறாங்க. இந்த 3 சாராரோட பெண்மணிகளும் வெளியில வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட ஓடி வந்துடுறாங்க. அந்த வனப்பகுதி எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். அந்த இடத்துல கிருஷ்ணர் முன்னாடி நின்னுடுறாங்க. இவரோட புல்லாங்குழலோட அந்த இசையில மயங்கி வந்துடுறாங்க. நின்னதும் கிருஷ்ணர் கேட்கிறாரு, இந்த சமயத்துல வரலாமா? அப்பா கணவர் பிள்ளைகள் எல்லாம் விட்டு வரலாமான்ட்டு இந்த கேள்வியும் கேட்கிறாரு. அப்ப கோபியர்கள் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நாங்க உங்க மேல உள்ள அவ்வளோ ஒரு பக்தினால தானே வரும், நீங்க இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டா, உங்களுக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, நீங்க பௌதிக வாழ்க்கையில இதுக்கான கடமைகள்ல இருக்கீங்க, அதுக்குள்ள இருந்துகிட்டு தான் என்ன நீங்க பிரார்த்திக்கணும், எனக்கான நாமங்களையும் ஜபங்களையும் என்னோட பிரார்த்தனை என்கிட்ட வைக்க வேண்டிய பிரார்த்தனைகளையும் அந்த நாமங்களை ஜபிக்கிற விஷயங்களுமா நீங்க இருக்கணும். இந்த மாதிரிலாம் இந்த டைம்ல வரக்கூடாது, இப்ப நீங்க திரும்பி போங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லா கோபியர்களுக்கும் ரொம்ப கோபம் வருது. என்ன எல்லாரையும் அப்பா தான் கணவர் தான் பிள்ளைகள் தான் பெண்கள் இருக்கிறோம், அதை தாண்டி நாங்க ஓடி வரோம் உங்களோட புல்லாங்குழல் கேட்டுட்டு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற கோபத்தை வெளிப்படுத்த முடியாம அங்க உள்ள வனப்பகுதிகளை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கும் போது கிருஷ்ணர் இப்ப நீங்க திரும்பி போகணும்னா அதுக்கான சக்தி உங்களுக்கு வேணும்ல, அப்ப நீங்க இன்னும் நாமங்கள்லையும் ஜபங்கள்லையும் இன்னும் ஈடுபடணும், உங்களோட கடமைகளைய கரெக்டா செய்யணும் அப்படின்றதா அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட அவருடைய நடனம் கோபியர்களோட ஆரம்பிச்சதாரு மாதாஜி, அப்படிதான் சொன்னீங்க? கோபியர்களோட நடனம் எல்லாம் ஆரம்பிக்குது. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த கோபியர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு கோவப்பட்டு இப்படி எல்லாம் பெர்மிஷன் வாங்கி அவர் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஸ்பெண்ட் பண்ற இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் கொஞ்சம் தலைக்கு மேல வருது. பத்தியா, நான் கிருஷ்ணர் கூடயே நான் நடனம் ஆடுறேன், கிருஷ்ணர் பக்கத்திலேயே இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த கர்வம் கொஞ்சம் தலை தூக்குனதும் கிருஷ்ணர் மாயமா மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சி அவர் பாடம் கற்பிக்கிறாரு இந்த கோபியர்களுக்கு. சோ முழு உணர்வா நீங்க வர்றதுக்கு காலம் அவகாசம் இருக்கு. அது வரைக்கும் என்னோட நாமங்களையும் பிரார்த்தனைகளையும் ஓர்வையா கொண்டு போங்க, நாமங்களை ஜபிச்சுக்கிட்டே இருங்க, முழு உணர்வோட என்ன பிரார்த்திக்குங்க, அப்ப உங்களுக்கான விஷயங்களை நான் செய்யறேன். அடுத்து ஒரு ஜென்மம் இல்லாத விஷயமாகட்டும், என்னையே நீங்க கணவரா ஏற்கணும் அப்படின்னா மாதாஜி சொன்ன மாதிரி இறுதி கணவரா நானே உங்களுக்கு இருப்பேன் அப்படின்ற விஷயமாவும் கற்பிச்சதா நான் எடுத்துக்கிறேன். இதுல உதாரணம் 2-3 சொன்னாங்க. பெண்கள் விவாகரத்துல போறாங்க, அப்புறம் கணவர்கிட்ட மாற்று கருத்துகள் இருக்கு, வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு எல்லாமே இருந்தா பௌதீக வாழ்க்கையில நம்ம பிறப்பெடுத்துட்டோம், இதுக்குள்ளதான் நம்ம இருப்போம் அப்படின்றத நினைச்சிட்டு நாம இதுக்கான விஷயங்களை நமக்கான சக்திகளை கிருஷ்ணரோட வழிபாட்டுல போயிட்டு
நமக்கான நாமங்களை ஜபிச்சுக்கிட்டு இதுல வெற்றியை தான் நம்ம கொண்டு போகணும். ஸோ மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் இல்லாம பௌதிக வாழ்க்கையில இருந்துக்கிட்டு கிருஷ்ணர் உணர்வுக்குள்ள எப்படி போகணுன்றதை மட்டும் பார்த்து அதுக்குள்ள போகணும். அப்படி போகணும்னா கண்டிப்பா கிருஷ்ணர் நமக்கான பலனை நமக்கு கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படின்ற நம்பிக்கையோட இந்த கோபியர்கள் அவங்க வீடு திரும்பி இருக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வனஜா மாதாஜி நல்லா இருக்கு மாதாஜி. ரீகேப் நல்லதுமா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ சூப்பர். மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பொறுமையா நிதானமா சொன்னீங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லா சொன்னீங்க மாதாஜி. விளக்கமா நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி மாதாஜி. நன்றி. தேங்க்யூ மோகனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நாளா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஷார்ட் கிளாஸாவே தேங்க்யூ எடுத்துக்கலாம். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே மோகனா கிருஷ்ணா. மாதாஜி, வனஜா மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. வனஜா மாதாஜி சூப்பரா சொன்னீங்க. ஹரே சிறப்பாக கிருஷ்ணா இருந்தது. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா சிறப்பாக பிரபு. இருந்தது. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. பிரபு. மாதாஜி வம்சகல்ப சொல்லி முடிச்சுக்கலாமா மாதாஜி? மௌன மாதாஜி. எஸ் மாதாஜி. सर्वभ्यश्च कृपा सिन्धु एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो गुरु महाराज की गौर प्रेमानंदे हरि थैंक यू माताजी. सन प्रभु जी. हरे कृष्णा. हरे हरे कृष्णा. कृष्णा.